from Agni Defense Academy SSC ஓட official websiteல முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி SSC கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட 39481 காலி பணியிடங்கள். இது கூடிய விரைவில் 50000க்கு மேல செல்லத்தான் போகுது. சோ நீங்க SSC கான்ஸ்டபிள் ஜிடிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத டீடைலா இப்ப சொல்லிடுறேன். நீங்க உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் சக்சஸ்ஃபுல்லா SSC எக்ஸாமினேஷன் 2025 ரெக்ரூட்மெண்ட்ல செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகளை ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி பெறலாம். ஓகே, நீங்க நம்மளோட பயிற்சி வகுப்புல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய 8526837318 என்ற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் CAPFல வரக்கூடிய ஒட்டுமொத்த கான்ஸ்டபிளுக்கான ரெக்ரூட்மெண்ட். சோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் SSCயோட அபிஷியல் வெப்சைட்ல 5/9/2024 இருந்து 14/10/2024 வரைக்கும் அவைலபிளா இருக்கும். இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். SSCக்கு மெனக்கெட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓபன் பண்ண 1 வீக்ல அப்ளை பண்ண பாருங்க, சரிங்களா? சோ இதுக்கான CBT ப்ரோக்ராம் எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி. ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்டா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன், எக்ஸாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி போறோம். ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். சோ ஜனவரி மாசம் எக்ஸாம் இப்ப இருந்து படிச்சா அப்படின்னா 100% ஒரே முயற்சியில கிளியர் பண்ணலாம். சோ ஸ்டடீஸ் அக்னி டிஃபென்ஸ் அகாடமில கண்டினியூ பண்ணுங்க, வெற்றி பெறலாம். சோ இதுல பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டீடைல் வேகன்சிஸ் தான். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் BSFல மட்டும் டோட்டலா 15684 காலி பணியிடங்கள், CISFல மட்டும் 7145 காலி பணியிடங்கள். அடுத்ததா CRPF கிட்டத்தட்ட 11541 காலி பணியிடங்கள், SSB சாஸ்திர சீமா பால்ல 819 காலி பணியிடங்கள். அதுக்கு அடுத்ததா ITBPல 3017 காலி பணியிடங்கள். அடுத்ததா அசாம் ரைபிள்ஸ்ல 1248 காலி பணியிடங்கள். அடுத்ததா SSF NCBல சேர்த்து 3522 சொல்லி முறையே 39481 காலி பணியிடங்களை பார்த்தா அப்படின்னா வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்ல தான் நீங்க துணை ராணுவ படைப்பிரிவுகள்ல GD போஸ்ட்ல சேர முடியும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரெக்ரூட்மெண்ட். நான் சொன்ன இந்த CRPF, BSF, ITBP, CISF, SSB, NCB உள்ளிட்ட பிரிவுகள்ல கான்ஸ்டபிள் GDல சேரணும் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பயன்படுத்துங்க, ஈஸியா வெற்றி பெறலாம். ஓகே, இதுக்கான பே லெவல் பார்த்தா அப்படின்னா லெவல் 1 பே மேட்ரிக்ஸ் 18,000 இருந்து 56,900 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பே லெவல் இருக்கும். சோ இதுல NCBக்கு மட்டும் பார்த்தா அப்படின்னா லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பே லெவல் இருக்கும். சோ அதுக்கு அடுத்ததா இதுக்கான எலிஜிபிலிட்டி டேர்ம்ஸ். எலிஜிபிலிட்டில முக்கியமான விஷயமே பார்த்தா அப்படின்னா ஏஜ் லிமிட் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீஷன் ஆகி இருக்கணும், மேக்சிமம் 23 வயசுக்குள்ள இருக்கணும். சோ 18ல இருந்து 23க்குள்ள இருக்கிற அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் இந்த செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். சோ நிறைய பேருக்கு டேட் ஆஃப் பர்த்ல எந்த டேட்குள்ள பிறந்திருக்கணும்னு சந்தேகம் வரும். வேற ஒண்ணும் இல்ல, அவங்க சொல்லியிருக்கிறது 1/5/2025 படி நீங்க 2/1/2002 இருந்து 1/1/2007க்குள்ள பிறந்திருக்கணும். இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள பார்த்தா அப்படின்னா பிறந்தவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இதுல இருந்து 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா OBC கேண்டிடேட்ஸ்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படியே இதுல இருந்து 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா SC STக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சோ SC ST கேண்டிடேட்ஸ் 28 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம், OBC கேண்டிடேட்ஸ் 26 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சோ நல்ல என்ட்ரி, கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு CBT தான். CBT பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் CBTல நீங்க எக்ஸாமினேஷனை தமிழ்லயே ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன், இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன்ல மொத்தம் 4 பார்ட் இருக்கு. ஈச் பார்ட் கேன் 20 கொஸ்டின்ஸ், அதாவது 4 பார்ட்டும் 20 வினாக்களை கொண்டு இருக்கும். டோட்டலா 80 வினாக்கள், ஒரு வினாக்கும் 2 மதிப்பெண்கள் அடிப்படையில டோட்டலா உங்களுக்கு 160 மதிப்பெண்கள் வரும் 80 வினாக்களுக்கு. இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தா அப்படின்னா 60 மினிட்ஸ், 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த தேர்வை கடந்தாகணும்.
ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணலான்ற டாக்டிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் தமிழ்லையும் நீங்க தேர்வை எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷனுக்கு எலிஜிபிளான நபர். 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க கேண்டிடேட், 80 சென்டிமீட்டர் மார்பளவு இருக்க கேண்டிடேட் இதற்கு தகுதியுடைய நபர் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல குவாலிஃபைட் ஆகி அடுத்ததான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு போகலாம். இந்த பிஇடியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் 5 கிலோமீட்டர் ரேஸ் 24 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தை ஈஸியா கடக்கலாம். எக்ஸாமுக்கு அப்புறம் ரொம்ப டைம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ½ hour பிராக்டிஸ் பண்ணாலும் ஷியோர் அந்த டைமிங்க ரீச் அவுட் பண்ணிடுவீங்க. உமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.6 கிலோமீட்டரை 8 minutes 30 secondsக்குள்ள கிளியர் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான டைமிங். ஸோ இதுதான் உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட். மொத்த டெஸ்ட் எவ்வளவுதான், இதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ப்ராசஸ்ல பண்றதுக்கு அந்த தடவை செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த தடவை பண்ண மாதிரி அடுத்த தடவை கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ நீங்க பிசிக்கல் போறப்ப மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் எல்லாத்துக்கும் ரெடியா வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே கட்ட தேர்வை முடிச்சிருவாங்க. இந்த செலெக்ஷன்ல நீங்க குவாலிஃபைட் ஆகணும்னா ஒரே விஷயம் தான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்கணும், படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன? 39,481 வேக்கண்ட்ல உங்களுக்கான ஒரு வேக்கண்ட், அதை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. சரிங்களா? அந்த வேக்கண்டை அடையணும் அப்படின்னா கடுமையா முயற்சி பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சியை நீங்க முறையே பண்ணாலே போதும், ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமில அதுக்கான பயிற்சி வகுப்புகளை இன்னைக்கு 5/9/2024 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனியும் தாமதிக்காதீங்க, ஒரே முயற்சி தான், 100% வெற்றி. தாமதிக்க வேண்டாம், உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% ரிசல்ட்டோட போலாம். இதை பத்தின சிலபஸ் டீடைல் அடுத்தடுத்த உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல்ல இதுக்கான கிளாஸஸும் அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எஸ்எஸ்சிக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரே முயற்சியில பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.